நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 31, பேஜ் நம்பர் 138-139. क्षिप्रं भवति धर्मात्मा शश्वच्छान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्तः प्रणश्यति. சஹ க்ஷிப்ரம் தர்மாத்மா பவதி. யார் பகவானோடைய ஹெல்ப்பை எடுத்துக்கிறாளோ அவளோட லைஃபுக்கு அவள் என்ன ஆகிறாளாம்? க்ஷிப்ரம் அப்படின்னா குயிக், சீக்கிரமா அப்படின்னு அர்த்தம். என்ன ஆகிறாளாம்? தர்மாத்மா பவதி. ரொம்ப சீக்கிரமாகவே அந்த பர்சன் ஒரு தார்மீக புருஷனாக ஆகிறான். அப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த பக்தியானது அந்த பர்சனை என்னவா மாற்றுறது அப்படின்னா, இவ்வளவு நாள் அவன் பகவானே அர்த்த காமத்துக்காக வேண்டினான் இல்லையா? இப்போ அவனுக்கு என்ன தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா, அர்த்த காமத்தை விட தர்மம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவனுடைய மனசில் எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அது வரைக்கும் எப்படி இருந்திருப்பான் அப்படின்னா, பணம் சேர்க்கணும், நிறைய புகழ் அவனுக்கு கிடைக்கணும், எல்லா விஷயங்களையும் என்ஜாய் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட் முக்கியம், இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையுடைய பிரதான விஷயங்களாக இருந்தது. அதுதான் அவனுடைய ப்ரைமரி கோலாக அவன் வச்சுருந்தான். இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்கா இல்லையா? ஆஃபீஸ் போகணும், நிறைய சம்பாதிக்கணும், அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணணும், அப்புறம் சேர்த்தும் வைக்கணும். அப்புறம் அதாவது எந்த விதமான கஷ்டமும் ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு வா அப்படின்னு அமுச்சிட்டா, இப்போ நாளைக்கே அமுச்சிடுறான் அப்படின்னா நான் எதுவும் இல்லாமல் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா, அடுத்த 25 வருஷத்துக்கு நான் இதே மாதிரியே கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு முன்னாடியே சேர்த்தெல்லாம் வைக்கிறா இல்லையா? அப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா அதெல்லாம் பண்ண முடியும்? அர்த்த காமத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணியிருக்க முடியும். அப்போ அது ப்ரைமரி கோலாக இருந்தது. இப்போ என்ன ஆகும்? அந்த கோல் இப்போது செகண்டரியாக போய் ப்ரைமரியாக எது வந்துடும் அப்படின்னா, தர்ம மோக்ஷ இப்போது ப்ரைமரி கோலாக ஆகிடும். ஸோ தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் தொட்டுக்கணும், ஊறுகாய்க்கு தயிர் சாதத்தை தொட்டுக்கக்கூடாது இல்லையா? அப்போது அர்த்த காம ஊறுகாவாக இருக்கணும், தர்ம மோக்ஷ தயிர் சாதமாக இருக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. அப்போது மெயின் பர்சியூட் தர்ம மோக்ஷம். தர்ம அப்படின்னு சொன்னால் வேல்யூஸ் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஸோ அந்த பர்சன் ஆர்த்த பக்தியிலேருந்தும் அர்த்தார்த்தி பக்தியிலேருந்தும் சீக்கிரமாகவே வெளியில் வந்துடுறான். அவனுக்கு ஜிக்யாசு பக்தி மேலே ஒரு நாட்டமானது ஏற்படுறது. ஸோ தர்மாத்மா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஜிக்யாசு அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ யார் ஒருத்தர் அந்த பக்தியையே தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணுறாளோ அவளை பகவான் இந்த இடத்துல தர்மாத்மா அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஜிக்யாசு ஆயிட்டா அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக என்ன நடக்கும்? நெக்ஸ்ட் ஸ்டேஜு ஞானி பக்தன். ஸோ ஜிக்யாசு அப்படின்னு சொன்னால் எந்த பக்தன் தன்னோட பக்தி மூலமாக யாரை பக்தி பண்ணுறானோ அந்த ஈஸ்வராவை பற்றியே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவனை ஜிக்யாசு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈஸ்வர ஞான இச்சாவான் பக்தா ஜிக்யாசு பக்தா. ஈஸ்வர ஞான இச்சாவான் அப்படின்னா ஈஸ்வராவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை உடையவன். ஸோ எனக்கு அந்த பகவானை பற்றி தெரிஞ்சுட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஸ் டிசையர் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அதை தான் நாம் என்ன சொல்கிறோம்? தீவிர முமுக்ஷுத்வம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த பகவான் தான் என்ன கொடுக்க போகிறார் எனக்கு? பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஹாப்பினஸை கொடுக்க போகிறார். ஸோ அதனால் அந்த பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இன்டென்ஸ் டிசையர் இந்த பர்சனுக்கு வருது. ஸோ இது பகவான் பகவான் அப்படின்னு நாம் ரிலீஜியஸ் லாங்குவேஜில் சொல்கிறது தான். வேதாந்தாவில் என்ன பேர் பகவானுக்கு? பிரம்மன். பகவான் ஈஸ்வராலாம் சினானிமஸ்.
வேதாந்தத்தில் ஸ்பெசிஃபிக்காக என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து அந்த தீவிர இச்சா வந்துடுது அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக என்ன பண்ணுவோன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷனையும் நாம் வந்து வளர்த்துக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா, ஆஃப்டர் குவாலிஃபிகேஷன் நமக்கு பிரம்ம விசாரமானது, ஈஸ்வர விசாரமானது அந்த இடத்துல ஆரம்பிக்கிறது. ஸோ 10th சாப்டரில் பகவான் வந்து சொல்வார், நீ வந்து குவாலிஃபிகேஷனை வளர்த்துன்ட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு எங்கேருந்தோ எப்படியோ இந்த சாஸ்திரமானது உனக்கு கிடச்சிடும் அப்படின்னு வந்து பகவான் சொல்கிறார். எப்படி வந்து ஒரு பூ வந்து பிளாசம் ஆச்சு, மலர்ந்தது அப்படின்னு சொன்னால் வண்டு எங்கேருந்தோ வரும்ல, வண்டுக்கு யாராவது சொல்லி அனுப்புகிறாளா, வேறு இந்த இடத்துல பூ இருக்குது, இது வந்து இப்போ வந்து இப்படி மலர்ந்துருக்கு வான்னு. அந்த மாதிரி உனக்கு குவாலிஃபிகேஷன் வந்துடுது அப்படின்னா எங்கேருந்தோ பகவான் வந்து உனக்கு அந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரியாக நாம் மலரும் பொழுது குருவும் சாஸ்திரமும் வண்டு மாதிரி உன்னை தேடி வரும். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாமுப யாந்தி தே. நான் உனக்கு புத்தி யோகத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். எப்படி யோகக்ஷேமம் மகாமியகம்னு சொல்கிறாரோ அந்த மாதிரி அந்த பர்சனுக்கு படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பகவானுடைய அந்த லா இருக்குல்ல, மாரல் லாஸ்லாம் சொல்கிறோமே, அதுபடி எந்த ஒரு தர்மமான ஆசையும் நிறைவேற்றியே ஆகணும் பகவான். அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நியத்தி. அதனால் சாஸ்திரம் படிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு தர்மமான ஆசை, அதனால் அதை டெஃபினட்டாக பகவான் வந்து நிறைவேற்றி வைப்பார். ஸோ அந்த நேச்சுரலாகவே டிசையர் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு டெஃபினட்டாக ஈடேறும். ஏன்னா இப்போ வந்து எப்படி பசி அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரலான விஷயமா இருக்குல்ல, எல்லா ஜீவராசிக்கும் பசி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் பகவான் என்னையும் கொடுத்துருக்கார். பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டையும் பகவான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கார். இப்போ தாகம் அப்படிங்கிறதும் ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம். தாகம் எடுத்தால் தண்ணி அப்படின்றது கொடுத்துருக்கார். அந்த மாதிரி தீவிர முமுக்ஷுத்வம் அப்படிங்கிற இன்டென்ஸ் டிசையர் வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் பகவான் வந்து உலகத்தில் ஒரு ஏற்பாட்டை பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை படிக்கிறதுக்கு அந்த பர்சனுக்கு ஒரு குரு கிடைப்பா, சாஸ்திரம் கிடைக்கும், ஒரு கண்டியூசிவ் என்வாயர்மெண்ட்டும் அந்த பர்சனுக்கு கிடைக்கும். அஃப்கோர்ஸ் அது மூலமாக ஞானமும் அந்த பர்சனுக்கு கிடைக்கும். ஸோ ஞானி பக்தனா அவன் ஆயிடுவான். ஸோ சஸ்வசாந்திம் நிகச்சதி. ஸோ அவன் வந்து ஞானியாக ஆயிடுறானான் இதெல்லாம் கிடச்சிட்டு. ஞானி பக்தனா அவன் ஆயிட்டான் அப்படின்னா அந்த ஞானமானது அந்த பர்சனுக்கு என்ன தரப்போகிறது? சஸ்வசாந்திம், அதாவது சாஸ்வத சாந்தி வந்து அவனுக்கு கிடைக்க போகிறது. நம்ம வந்து 2வது அத்தியாயம் நமக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த டீச்சிங் ஆரம்பிக்கும் பொழுது பகவான் என்ன சொன்னார்? கதாசூன் அகதாசூம்ச்ச ந அனுஷோச்சந்தி பண்டிதாக. அப்போது உன்கிட்ட வந்து துயரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொன்னார் இல்லையா. சாந்திம் நிகச்சதி, உனக்கு வந்து துயரம் அப்படிங்கிறது இருக்க போகிறது இல்லை அப்படின்னா சாந்தினா இந்த இடத்துல நிம்மதி உனக்கு கிடைக்க போகிறது. ஸோ என்ன விதமான நிம்மதி அது அப்படின்னா சாஸ்வத சாந்தி. இப்போ நமக்கு கூட தான் நிம்மதி வருது. எப்போ வருது? எப்போயோ வருதுன்னு கூட சொல்ல முடியறதில்ல. அந்த மாதிரி அது வந்து இப்படி வந்துட்டு போயிடுறதில்ல. அந்த மாதிரி நிம்மதி இல்லாது எவர் லாஸ்டிங் பீஸ் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அப்படின்னா எல்லாமே இனி எல்லாம் இன்பமயம் அப்படி எல்லாம் வந்து அந்த எண்டு கார்டு போடுவாங்களே, தே லிவ்டு ஹாப்பிலி எவர் ஆஃப்டர், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சுகமாக நடக்குமானா இப்போ எப்படி நடக்கிறதோ அப்படியே தான் கண்டினியூ ஆகும். ஆனால் என்னுடைய மனசு அது எல்லாத்தினாலையும் அஃபெக்டே ஆகாமல் அந்த நிம்மதி
எப்போவுமே என்னுடைய மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஞானம். அந்த ஞானம் வந்து ஷீல்டாக இருந்து நம்மளை எந்த விதமான ஈவெண்ட்ஸ்னாலையும் பாதிக்காத மாதிரி அந்த ஞானம் வந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ அதனால் இங்கே என்ன சொல்கிறார், அர்ஜுனா இதெல்லாம் நான் வந்து சும்மா உனக்கு ஏதோ போகிற போக்கில் சொல்கிற விஷயம்னு நீ தப்பாக நினச்சிடாத. என்ன சொல்கிறார், கௌந்தேய பிரதிஜானீஹி அப்படின்னு சொல்கிறார். இது வந்து என்னுடைய ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து இதை வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன், யாரெல்லாம் என் மேலே பக்தி செலுத்துகிறாளோ அவள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தர்மாத்மாவாக ஆயிடுவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஞானமும் டெஃபினட்டாக அவளுக்கு கிடைக்கும். அதனால் என்ன சொல்கிற, நீ போய் எல்லார்கிட்டையும் இதை சொல்லுன்ற. இது என்னுடைய டிக்ளரேஷன், நீ போய் எல்லார்கிட்டையும் இதை டிக்ளேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளை அட்வர்டைஸ் பண்ண சொல்கிறார் பகவான். இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று வெளியில் சொல்லணுன்னா என்ன பண்ணுறோம், இப்போ வாட்ஸ்அப்லலாம் அனுப்புகிறோம்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் நீ வந்து இப்போது மெசேஜ் அனுப்பு. நீ என்னெல்லாம் ட்விட்டர் ஹேண்டில் வச்சுருக்கியா, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் இருக்கியா, ஃபேஸ்புக்கில் இருக்கியா, எல்லாத்துலேயும் இந்த விஷயத்தை நீ வந்து பப்ளிசைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு வெறும் அர்ஜுனனுக்காக மட்டும் சொல்கிற விஷயம் இல்லை இல்லையா. அப்போ அர்ஜுனனோட இடத்துல யாரை போட்டு பார்த்துக்கணும், அவளை போட்டு. அப்படின்னா இந்த உலகத்தில் யாரெல்லாம் தன்னை மனுஷன் அப்படின்னு சொல்லிக்கிறானோ அத்தனை பேருக்கும் பகவான் வந்து இந்த ப்ராமிஸை கொடுக்குறார். அப்புறம் என்ன சொல்கிறார், நமே பக்தா பிரணஷ்யதி அப்படின்னா அதை எப்படி படிக்கணும் நம்ம, மே பக்தா ந பிரணஷ்யதி அப்படி படிக்கணும். இப்போ என்னுடைய பக்தன் ஒரு நாளும் வீழ மாட்டான், நாசமாக போக மாட்டான். அதனால தான் எங்கள் குருநாதர் என்ன சொல்லுவார், வேதாந்தம் படித்தவன் ஒரு நாளைக்கும் வீணாக போக மாட்டான். இதை வச்சு தான் சொல்கிறேன். மே பக்தா ந பிரணஷ்யதி, அவன் ஒரு நாளைக்கும் வீழ்ச்சி அடைய மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எதில் வீழ்ச்சி அடைய மாட்டான், அப்போ தொட்டதெல்லாம் அவனுக்கு வந்து பொண்ணாகுமா, அவன் பண்ணுறதெல்லாம் ஞானம் வந்துடுது அப்படின்னா அவன் என்னெல்லாம் பண்ணுறானோ அதெல்லாம் அப்படியே சக்ஸஸ் ஆகுமானா அது சொல்லலை அவர். உனக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக நீ வந்து கீழே விழமாட்ட அப்படின்னு சொல்கிறேன். அப்போ லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஆனால் ஒரு நாளைக்கும் நீ வந்து ஸ்பிரிச்சுவலாக யூ வில் நாட் ஃபால் டவுன். ஏன்னா அந்த மெட்டீரியல் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வருது, அதெல்லாம் நம்மளுடைய பிராரப்தத்தை பேஸ் பண்ணி வருது. அதை மாற்ற முடியுமானா அதையெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், நீ ஒரு நாளைக்கும் வீழ மாட்டாய், ஸ்பிரிச்சுவல் ஃபால் உனக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வந்து என்னுடைய டிக்ளரேஷன். அதனால் நீ முதல்ல என்னுடைய பக்தனாக ஆகு அப்படின்னு சொல்கிறார். முதல்ல பக்தி பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்கிறார்.